அண்ணாமலை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றாரு, தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாக்குறாரு கூட்டணிய. அப்ப அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதிமுகவுல இருக்கிற கோர் கேடர் ஒரு 14% பேரு 15% பேரு பாஜக கூட்டணி வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஹானஸ்டா பேசணும். நம்ம எல்லாரும் விரும்புறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த கட்சிக்குள்ளேயும் சலசலப்புகள் இருக்கு, அந்த கட்சிக்குள்ளேயும் சஞ்சலங்கள் இருக்கு. ஒரு 15% பேர் விரும்புறாங்க. அந்த 15% பேரு சொல்கிற ஒரே கருத்து என்னன்னா, நாம ஏன் இந்த கட்சியை தூக்கி சுமக்கணும்ன்றான். அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி அண்ணாமலை பேசுறாரு. அவர்களுடைய கருத்து சரிதான் என்று அவர்கள் எடுத்து சொல்கிற வாய்ப்பை அண்ணாமலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த 15% ஓட்டு விழாம போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? கடந்த காலத்துல அப்படித்தானே நடந்தது. இப்ப அது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? பாஜகவுக்கும் சேர்த்துதான் பாதிப்பு ஏற்படுத்தும். அதிமுகவுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, பாஜகவுக்கும் சேர்த்துதான் பாதிப்பு. அதை உணராமல் பேசுறாரான்னு கேட்டா இல்ல, அதை உணர்ந்துதான் பேசுறாரு. நீங்க என்ன மாநில தலைவர் பொறுப்புல இருந்து எடுத்துட்டு என்ன பெரிய வெற்றியை நீங்க ஈட்டிடுறீங்கன்னு நான் பாக்குறேன். அப்படி உங்களுக்கு எந்த வெற்றி வந்தாலும் நான் அதை எளிதா விட்டுருவேனா? நீங்க வெற்றி பெற்றுவீங்களா என்ன மாநில தலைவர் பொறுப்புல இருந்து எடுத்துட்டு? அதை நான் பாக்குறேன் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருந்துதான் இப்போது அண்ணாமலை இயங்கி கொண்டிருக்கிறார்.